த்ரில்லர் கதைக்களத்துல மிரட்டும் வேற லெவல் படம். ஜென்ம நட்சத்திரம் படத்துக்கு ரசிகர்கள் பாராட்டு. தமன்குமார் நடிப்பில் வெளியான ஒரு நொடி படத்துக்கு ரசிகர்களிடம் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அதே அணியினர் இணைந்துள்ள படம் தான் ஜென்ம நட்சத்திரம். படம் வெளியாகி திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. பெரிய படம் சின்ன படம் பார்க்காம நல்ல படங்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு இருக்கு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கு இந்த படம். எப்படி ஒரு நொடி படத்துல கிளைமேக்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவும் மிக த்ரில்லரா இருந்ததோ அதே போல ஜென்ம நட்சத்திரம் படமும் கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கு. படத்துல அடுத்தடுத்த காட்சிகளை கணிக்க முடியாதபடி ட்விஸ்ட் வச்சிருக்காரு இயக்குனர். இதுல நாயகன் தமன் பேய் மற்றும் அமானுஷம் போன்ற விஷயங்களுக்கு அஞ்சாத துணிச்சல் கேரக்டரா நடிச்சிருக்காரு. அதுக்கு நேர்மாறா அவரது காதல் மனைவி கனவுல வர உருவங்களை பார்த்து பயப்படுவது போல கேரக்டர் இருக்கு. அமோகம் ஸ்டுடியோஸ் ஒயிட் லேம்ப் பிக்சர்ஸ் தயாரிப்புல கே சுபாஷினி தயாரித்து இயக்குனர் பி மணிவர்மன் இயக்குள்ள இந்த படத்துல தமன் ஆக்ஷன், மால்வி மல்ஹோத்ரா இவர்களுடன் இணைந்து மைத்தேரியா, ராசா செரின், சிவம், அருண் கார்த்திக், காளி வெங்கட், முனிஷ்காந்த், வேல ராமமூர்த்தி, தலைவாசல் விஜய், சந்தான பாரதி, பாய்ஸ்ராஜன், நக்வஸ் நிவேதிதா மற்றும் யாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இவர்கள் அனைவருமே குறையது இன்றி நிறைவாக தங்களின் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்துல நாயகன் தமன் சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராகணும்னு கனவோடு நல்ல தயாரிப்பாளரிடம் கதை சொல்ல அவளோட இருக்கும் உதவி இயக்குனர் இருக்காரு. நாயகியான மால்வி மல்ஹோத்ரா கர்ப்பிணி மனைவி. இவர் இரவு நேரத்துல தூங்கும்போது பேய் கனவுளால அவதிப்படுறாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளரிடம் கதை சொல்ல போன தமனும் அவருடைய நெருங்கிய நண்பரும் கோவைக்கு போகிறாங்க. இதற்கிடையே எம்எல்ஏவான வேல ராமமூர்த்தி வர இருக்கும் தேர்தலில் தனது தொகுதியை தக்க வைத்துக்கொள்ள மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதற்காக தனது நம்பிக்கையான உதவியாளர் காளி வெங்கட் மூலம் பணம் பட்டுவாடு செய்கிறாரு. இந்நிலையில் காளி வெங்கட்டின் 10 வயது மகள் திடீர்னு மயங்கி விழுறாங்க. உடனடியாக ஆப்ரேஷன் செய்யணும், 40 லட்சம் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. தன் மகளை காப்பாற்றணும்னு ஆப்ரேஷன் பண்ண முதலாளியான எம்எல்ஏ கிட்ட பணம் கேட்கும்போது அவர் அவமதிச்சு அனுப்பிடுறாரு. தன் மகளை உயிரை காப்பாற்றணும்னு எம்எல்ஏ மேலே இந்த கோவத்தில் அவர் கொடுத்து வச்சிருந்த 52 கோடியை எடுத்துட்டு தலைமறைவாகிறாரு காளி வெங்கட். இது தெரிந்து கோவம் அடையும் எம்எல்ஏ காளி வெங்கட்டையும் அவரோட குடும்பத்தையும் கொன்று பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு அடி ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. எம்எல்ஏவோட ஆட்கள் காளி வெங்கட்டை தேடி போகிறாங்க. போகும்போது மனைவியை கொன்னுட்டு தப்பி ஓடும்போது காளி வெங்கட்டுக்கு பலமா அடிபட்டுருது. அவர் ஆபத்தான நிலையில தமனோட தோட்டத்துல விழுந்துடுறாரு. இதை பார்த்து தமனோட மனைவி அவருடைய நண்பர்களுக்கும் காளி வெங்கட் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அந்த 52 கோடி எங்க பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, மீதி பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. நடந்த விஷயத்த தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்ல போன தமன் கிட்ட அவரது மனைவி மற்றும் நண்பர்களும் செல்போன்ல சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த பணத்தை எடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு முடிவு செஞ்சு தமனும் நண்பர்களும் பணம் மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போறாங்க. காளி வெங்கட் சொன்ன விஷயத்த கணவனிடம் செல்போன்ல சொல்லும்போது ஆபீசர் இது கிராஸ் டாக்ல கேட்டுறாங்க. ஆபீசர் உடனே இந்த விஷயத்த தன்னுடைய நண்பர் முனிஷ்காந்த் கிட்ட சொல்றாரு. தமனும் நண்பர்களும் பணம் மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போகும்போது அப்போ அங்க பாலடைந்த தொழிற்சாலையில முனிஷ்காந்தும் ஆபீசரும் சேர்ந்து வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி பணம் பறிக்கலான்னு நினைச்சு அங்க ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அங்க பேய்கள் இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்க நிறைய அசம்பாவிதமும் நடக்குது. இதுல முனிஷ்காந்தும் ஆபீசரும் சேர்ந்து தமனோட நண்பர்கள் சிலர் கொல்லப்படுறாங்க. உண்மையிலே அங்க என்னதான் நடந்தது? தமனின் நண்பர்கள் உண்மையிலே கொல்லப்பட்டாங்களா? ரூபாய் 52 கோடி இவங்களுக்கு கிடைச்சதா? காளி வெங்கட் மகளுக்கு ஆபரேஷன் நடைபெற்றதா? போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிய நீங்க முழுசா படம் பார்க்கணும். இப்படி திகிலும் மர்மமும் நிறைந்த இந்த படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்கும், தொடங்கியதிலிருந்து இறுதி வரை திகில் நிறைந்த காட்சிகளுடனே படத்தை கொண்டு சென்றிருக்கின்றனர் படக்குழு.